கோயில்களில் போனால் ஒரு வைப்ரேஷன் தெரியுதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இப்போது ஒரு சங்கு எடுத்து காதில் வச்சிங்கன்னா ஓம் நாதம் கேட்கும். ஒரு டம்ளர் எடுத்து காதில் வச்சிங்கன்னா ஓம்ங்கிற சத்தம் கேட்கும். அதனால் அந்த டம்ளருக்குள்ளே ஓம் இருக்குது, சங்கில் ஓம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. காற்று போய் சுழன்று வருவதனுடைய அந்த ஓசையை நாம் ஓம் அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஓம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் கோயிலில் போய் வைப்ரேஷன் கிடைக்குமா அப்படின்னா, அந்த கட்டிட கலையினுடைய நுணுக்கம் அங்கே போனவொன்னா ஒரு தெய்வீக அனுபவத்தை கொடுக்குற மாதிரி இருக்குமே ஒழிய வைப்ரேஷன்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கோயில்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு நமக்கு புரியணும். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். இங்கே கோயில் இருக்குது, கோயிலில் ஒரு கருவறை இருக்குது, கருவறையில் ஒரு சாமி இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கேயும் ஒரு கருவறை இருக்குது, இங்கேயும் ஒரு சாமி இருக்குது. அதை நீ புரிஞ்சிக்கிறதுக்கான ரூட் மேப்பை வெளியில் போட்டிருக்கோங்கிறது தான் உண்மையை ஒழிய, கோயிலில் போய் வைப்ரேஷனை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற உண்மையான வைப்ரேஷன் கடைசி